ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் ஒரு சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. 1 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேலே அந்த திரைப்படம் பார்த்தினாக்கா கூலி திரைப்படம் இங்கிலாண்டில் இப்போ வசூலிச்சிருக்குங்க. ஸோ அடுத்த ஒரு மைல் ஸ்டோனை நோக்கி ரஜினி சார் போயாச்சு. இது 2வது முறை ரஜினி சாரோட கெரியரில் இங்கிலாண்டில் 1 மில்லியன் பவுண்ட்ஸை வசூலிக்கிறது இது 2வது முறை. ஸோ இங்கிலாண்ட்லேயும் பார்த்தினாக்கா ரஜினி சார் கலக்கியிருக்காரு. அடுத்தது தான் ஹைலைட்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான ஒரு சாதனை அங்கே பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் டு கிராஸ் 10 மில்லியன் அந்த கரன்சிஸ், அந்த மலேசியா நாட்டோடைய கரன்சியை பொறுத்த வரைக்கும் 10 மில்லியன் வரைக்கும் அவங்களோட வேல்யூவில் வசூலிச்சிருக்கிறது. முதல் ஓப்பனிங் வீக்கெண்டில் பார்த்தினாக்கா வசூலிக்கிறது இதுதான் முதல் முறை இந்திய சினிமாலே. இதை நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். இப்போ அதை அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் போட்டுட்டாங்க. அது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது கன்னடாவுக்கு வரும். கன்னடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தினாக்கா கர்நாடகாவில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90% அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய காசை வந்து ரெக்கவரி பண்ணிட்டார். ஸோ அந்தளவுக்கு படம் வந்து ஜஸ்ட் 1 வீக்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கர்நாடகா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனை பண்ணியாச்சு இந்த படம் கூலி திரைப்படம். இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பழசெல்லாம் பேசிட்டோம். சொன்னது திரும்ப நம்ம சொல்லி எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா, கர்நாடகாவில் இப்போ வந்து தேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2வது வாரத்தில். ஏன்னா படத்தோடைய எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது. அதே போல் படத்தோடைய வசூல் அதிகமாக இருந்தது. இப்போ படத்துக்கு கூட்டமும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆயாச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் இப்போ ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புக் மை ஷோவில் நீங்கள் அதை கண்கூடாக பார்க்கலாம். புக் மை ஷோவில் மீண்டும் இப்போ இந்த வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகவே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், மறுபடியும் நான் சொல்கிறேன் ஹிந்தியில், குறிப்பாக ஹிந்தியில் வடநாட்டில் மீண்டும் இந்த புக்கிங்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லட்சக்கணக்கில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஆகுது. நீங்கள் இதை கண்கூட புக் மீ ஷோவில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ தலைவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிடுவார்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.